சென்னை கிழக்கு தாம்பரம் தனியார் கல்லூரி அருகில் சாலையோரம் பீப்புள் ஃபார் அனிமல் தன்னார்வ அமைப்பின் சார்பாக நாய்களுக்கு ஆதரவாக கூண்டில் அடைக்கும் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். முறையாக அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்தி முறையாக முன் அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டம் செய்யுமாறு அனுப்பி வைத்தனர். பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பீப்புள் ஃபார் அனிமல் அமைப்பின் நிர்வாகி ரமேஷ் கூறுகையில், நாய்களையும் டெல்லியில் இருக்கிற நாய்களில் எல்லாத்தையும் எடுத்து இதில் கொண்டு போனோம், ஷெல்டர் பவுண்டுன்றதில் தூக்கி போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா டெல்லியில் 3 லட்சம் நாய்க்கு மேலே இருக்குது. இப்போ பவுண்டும் ரெடியாக இல்லை, ஷெல்டரும் ரெடியாக இல்லை. இதை எங்கே கொண்டு போய் அவங்க போடுவாங்க? முதல்ல அதே மாதிரி நாய்களுக்கு வசிக்கிறதுக்கு உரிமை உண்டு. இதில் பேசிக்காக அரசாங்கத்தை நம்ம கேட்டுக்கிறது என்னென்னா, ஸ்டெரிலைசேஷன், ஏபிசின்னு சொல்லுவோம், அனிமல் பர்த் கண்ட்ரோல். இதை பண்ணாலே நாயோட பாப்புலேஷன் குறைஞ்சிரும். ரெண்டாவது இப்போ கவர்மெண்ட் வேக்சினேஷன் எடுத்திருக்காங்க. அந்த வேக்சினேஷன் சரியாக பண்ணாலே தெருநாய்களோட இது கொஞ்சம் குறைச்சிடலாம். அதே மாதிரி நாய்களுக்கு தேவை ஒரு பசி, கொஞ்சம் தண்ணி, இது 2 தான் நாய்களுக்கு தேவை. இதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணாலே, அதே மாதிரி அக்ரெசிவாக இருக்கிற நாய் எதுவாக இருந்தாலும் கார்ப்பரேஷனுக்கு சொல்லிவிட்டு அதை அவங்க பிடிச்சி தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம். கடிக்கிறத பற்றி நாங்கள் கரெக்டுன்னு சொல்ல வரல, ஆனால் தவறு தான். ஆனால் இதுக்கு நாயை மொத்தமாக அழிக்க முடியாது. நாயை அழித்தா என்ன ஆகும்னா, எலிகள் தொந்தரவு ஜாஸ்தி வரும், மற்ற தொந்தரவுகள்லாம் நிறையா இருக்கும். நாய்கள் பார்த்திங்கன்னா காவலர்களுக்கும் அது நண்பன். நைட்டு பார்த்திங்கன்னா எந்த காவலர் ஒருத்தரையாவது ஏதாவது சீண்டி இருக்குது, கடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நாய்ங்க அக்ரெசிவ் பிஹேவியர் ஏன் பிஹேவ் பண்ணுதுன்னா, ஒன்று பசினால், ரெண்டாவது சில நாய் வழக்கமாகவே கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது, மூணாவது குட்டி போட்ட நாய்ங்க கொஞ்சம் துரத்தும் மற்றவங்களை. இதை கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக பண்ணிட்டோம்னாக்க மக்களும் வாழணும், நாயும் வாழணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு தகுந்த தீர்ப்பு வரும்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். இதை மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் கூண்டில் அடைக்கிறது இது சரியான இது இல்லை. தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் இது கொஞ்சம் மனிதாபிமானமாக அவங்களும் வாழணும், நம்மளும் வாழணும்னு ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி ஒரு சின்ன இது பண்ணோம், ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். எம்சிசி கிட்ட ஒரு விழிப்புணர்வு தாம்பரத்தில் பண்ணோம். எதுக்காகனா எல்லாருக்கும் தெரியணும் நாய்களை பற்றி, என்ன நாய்களும் கஷ்டப்படுதுன்னு சொல்லி. அதனால தான் இன்றைக்கி பண்ணோம். நன்றி.